இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் பேசுவதை நிறுத்த வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு எச்சரித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோட்சே பார்வையில் பேசி வரும் ஆளுநர் RN ரவி அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசி வருகிறார் என்றும், அரசியலமைப்பு சட்டத்தை படித்து பார்த்துவிட்டு பேச வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு என்பதையே நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது என சபாநாயகர் அப்பாவு கூறினார். மக்களை எப்படி பிரிச்சு வச்சுன்னு சொல்லி அதை நம்ம வரலாறு படிக்கணும். இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை தெரியணும். பெரிய தியாகம் செய்த மகாத்மா, நம்முடைய தந்தை, இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தந்தை. அவரை யார் என்ன செய்தா? இதே RSS அவருக்கு பயிற்சி கொடுத்து RSSல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால வெளியே அனுப்பி மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டார் கோட்சே. ஆக கோட்சே வழி ஒன்று இருக்கின்றது. இந்திய மக்கள் அனைவரும் மகாத்மா காந்தி வழியில் இருக்கின்றோம். கோட்சே வழியையும் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் போன்று ஒரு சிலர் பின்பற்றுகின்றார்கள். அதனால்தான் அவருடைய பார்வையில இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் அவர் வருது. எல்லா தலைவர்களுமே கண்டிக்கிறாங்க. இன்னும் மாண்புமிகு மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பது வேதனையாக இருக்கின்றது.